இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பத்தாவோட இறந்த நாள். அதனால் அங்கே போய் பொங்க வைக்க போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய காமெடி அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கு. காலையிலே எழுந்திரிச்சு நான் வீடு வாசல்லாம் அலசி விட்டேன். மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே மாஃப் போட்டு தான் அலசுவேன். இன்றைக்கி அலசியே விட்டாச்சு விளக்குமாறு வச்சு. அப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடந்துச்சா அதெல்லாம் அள்ளி கழுவி போட்டுட்டு அதுக்கடுத்து வீடு வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. மோஸ்ட்லி வாசலெல்லாம் சாணி தான் கரைச்சி போடணும் வில்லேஜ் சைடு. ஆனால் நம்ம வீட்டில் மாடு இல்லையா, பக்கத்து வீட்டில் போயா எடுக்கிறதுன்னு தண்ணியே தெளித்து கோலம் போட்டாச்சு. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பெரிய கோலமாக போடுவேன். இப்போ தம்பி பிறந்ததுலேருந்து தம்பியை பார்த்துக்கறணுமா, நான் ஒரு கோலம் போட்டு அவன் அழிச்சிருவேன். அதனால் சின்ன கோலமாகவே போட்டு டக்குன்னு முடிச்சுக்கிறது. அப்புறம் தேங்காய் உரிக்கிறதுக்காண்டி அப்பாவை தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பிடுங்க சொன்னால் அவங்க 1க்கு 4 தேங்காயாக பிடுங்கிட்டாங்க. 4 தேங்காயும் அளவு பார்த்திங்கன்னா சரியான பெருசாக இருந்துச்சு. அளவு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நேற்றே அப்பாவுக்கு காவலையெல்லாம் எடுத்தாந்து போட்டாங்க பொங்க வைக்கிறதுக்கு. அதை இன்றைக்கி எடுத்தாந்து வெட்டி போட சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, நம்ம பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நாங்கள் மோஸ்ட்லி வீட்டு பொங்கல் இப்படி தான் வைப்போம். வீட்டுக்கு முன்னாடி அடுப்பு வச்சு 1க்கு 2 அடுப்பாக வச்சு வீட்டு பொங்கல் வைப்போம். அது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா இருக்கையெல்லாம் வந்து அங்கே தான் போய் வைப்போம். இப்போ என்னென்னா அங்கே ஃபுல்லாக தண்ணி சுற்றி வந்துருச்சா, தம்பியை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு வீட்டிலே பொங்க வச்சாச்சு. எல்லாமே நான் தான் வச்சேன். ஏன்னா அப்பா உட்காந்து எரிக்க முடியாதுன்னு வச்சேன். கடைசியில் அப்பா கிண்டி விட சொல்லிவிட்டு நான் தம்பியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூ மாலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம் ஃபோட்டோக்கு அப்படின்னு வந்தாச்சு. நான் எடுத்து வச்சுட்டு போய் கத்தரிக்கோலை தேடுறேன். வீடு ஃபுல்லாக தேடுறேன், கத்தரிக்கோலே கிடைக்கல. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயாலேயே கட் பண்ணியாச்சு. நம்ம என்ன இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட போகிறது இல்லை, நம்ம இவங்களை மட்டும்தானே கும்பிட போகிறோம். அதனால் அது அவங்களுக்கு தேவையான பூவை மட்டும் கட் பண்ணி வச்சாச்சு. அந்த சைடு நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அப்பா பொங்கலை இறக்கியாந்து வச்சுட்டாங்க. தம்பி ஒரு சைடு அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்படியே போட்டுக்கிட்டு எல்லா பூவையும் போட்டுக்கிட்டு முடிச்சாச்சு. மாலையை எடுத்து தனியாக வச்சாச்சு, அங்கே போய் போட்டுக்கிறலான்னு. எங்கள் அப்பத்தா அம்மாச்சி ஃபோட்டோ 2மே ஒரே ஃபோட்டோவாக அப்பா ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே தான் சாமி கும்பிடுவோம். ஏன்னா தனித்தனியாக பிரிச்சுலாம் சாமி கும்பிட மாட்டோம். ஒரே இதாக மாலையை போட்டு சாமி கும்பிட்ருவோம். அப்புறம் அப்பா தனித்தனியாக பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு இங்கே சாமி கும்பிட்றதுக்கு தனியாக தேவையான பொருள், அங்கே சாமி கும்பிட்றதுக்கு தனியாக தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தம்பி அங்கிட்ட ஆவுன்னு கத்திக்கிட்டு இருந்தா, நீங்களே பாருங்கள் அதை. சாய போத என்னப்பா கொலை கொலைன்னு இருக்கு. சும்மா எடுத்து குஞ்சு சாச்சிட்டுக்கிட்டே போதுமாப்பா. அப்புறம் என்ன, எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வாய்ஸ் வந்து நேச்சுரல் வாய்ஸே கொடுத்தாச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பாருங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாமே மோஸ்ட்லி வயலுக்குள்ளே போகிறது, அங்கே போய் சாமி கும்பிட்றதா தான் இருக்கும். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ எண்டில் நான் பேசியிருப்பேன், அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். நண்டு எதுவும் பொந்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. தண்ணி இந்த அளவுக்கு கிடக்கு. இதெல்லாம் டீலக்ஸோ? இது ஜோதியா? இது யார்ட்டு வைய? யார் போடுறா? செம்மையா போட்டிருக்காருல்ல. இதுக்கு தண்ணி கிடந்தா. இது என்ன பனங்காயா? இனிமேல் நம்ம பனங்காய் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்லாம், அவன் சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல.
செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷனு, சூப்பராக இருக்குது. போன வருஷம் ஆர்என்ஆர் இந்த சைஸுக்கு வளர்ந்துருந்துச்சுப்பா. இதை விட வளர்த்தி சரியான உசரம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டாக போல இருக்கு. இது வந்து எங்கள் சித்தப்பா வய. இதில் தான் வீடு கட்டுறேன்னு மண்ணு தூத்து வச்சுருந்தாங்களோ, இந்த இதுக்குள்ளே வீடு கட்டி இதில் நடந்து போயிட்டு வந்துடுவாங்களா? பாதை எங்கிட்டு வாங்குவாங்க? நீங்கள் பார்த்து போங்க, நான் பையன் வந்துடுவேன். பார்த்து பையன், அவனுக்கு முள் குத்தி போடாம. அரிப்பு செடியெல்லாம் இருக்குது, இங்கிட்டு தூக்கி வச்சுக்கிறோங்க அவனை. இது வளரவே இல்லை. பரவாயில்லையே, இது நீங்கள் இப்போ தானே உரம் போட்டியே, அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கே. ஆமாம், இந்த வய வரட்டும், வய வந்தோன்னு தானே சொல்லுவேன். இது எங்கோல்ட்டு வய. இந்த மஞ்சந்தி மரம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உழுகையில் இந்த மஞ்சந்தி மரத்துக்கிட்ட இருந்து தான் எடுத்து வீடியோ போட்டேன். இது நம்மள்ட்டு வய. எப்படி பறிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கிட்ட சுற்றி உள்ளவங்க எல்லார்ட்டு வயலுமே நம்ம சொந்தக்கார வயதேன். பெரியப்பா, சித்தப்பா, அண்ணே, அக்கா. இது வந்து நம்ம பெரியப்பாட்டு வய, அப்பாவோட கூட பிறந்த அண்ணன்ட்டு வய. முன்னாடி காமிச்சது சித்தப்பாட்டு வயன்னு சொன்னது வந்து அப்பாவோட தம்பியோட வய. இங்கத்திலா நம்ம ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கு. உரத்தை அள்ளி கொட்டிட்டேன் போல இருக்கு மகேஷ். ஆனால் சாயலை பாருங்க, இது மலைக்கு அடித்த காற்றுக்கு இந்த இங்கிட்டு உள்ளதெல்லாம் சாஞ்சிடுச்சு. இதில் எத்தனை மூடை வரும் இந்த வயலில்? அவ்வளோதான் வருமா? வயலை பாருங்க, 25 மூடை தான் வருமா. இங்கே என்னப்பா எதையுமே காணா? ஒரு மேடாக இருந்துச்சு, அந்த மேட்டையே காணா. பையன் இங்கே வந்துருச்சு, வெட்டி வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. பார்த்து அவனை இங்கிட்டு வச்சுக்கிறேங்க. இருந்து கருதுக்குள்ளலாம் நுழைஞ்சு போக வேண்டியதாக இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. எங்கள் அம்மா அங்கே இருக்கு. ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக தம்பி அழுதுகிட்டே இருந்தான்னா, அதை வேறு எடுத்து போட்டால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுவும் வந்துடும்ன்ட்டு அதெல்லாம் எடுக்கலை, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர். சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நீட்டாக வச்சுருக்காரு, ஆனால் வயல்லாம் நீட்டாக போட்டாரு. டீலக்ஸ் போல் இன்னும் பச்சையாக இருக்குது. வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு.
இந்த மூளை என்னப்பா வருஷம் வருஷம் நடுறதில்ல எல்லா மூளையுமே இந்த வருஷம் விட்டுனே நடக்கும். விவசாயம் எங்கே இந்த வருஷம் ஒழுங்கா போட்டோம் நம்ம. நுங்கு பனங்காயா மாறிடுச்சு, குத்து குத்தா கிடக்கு. ஏங்க ஒரு பனங்காய் விழுந்து கிடக்கு. ஆஹா ஆஹா ஆஹா. தண்ணி இருக்கதே மறந்துட்டு சரட்டு சரட்டுன்னு நடக்கிறேன்னா. தண்ணி அப்புறம் கொல்ல மாதிரி கிடக்கு. ஊசி தட்டேன் அம்மா. பார்த்து பார்த்து. ஐயோ இதுதான் இது ரெண்டு ஒரே இதாக கிடக்கும். பார்த்து பைய. இது ஊரணி. அப்பா மேட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ நம்மளே எடுக்கிறதுனால நம்ம ஃபேஸே காட்ட முடிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தால் தான் அந்த ஸ்டாண்டை வச்சு அப்பா நம்ம முகத்தை நம்மளாவே பார்க்க முடியுது. பாருங்க, வந்தோடனே தம்பி தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, தூங்கப்பட்டாதே நம்ம வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிக்க முடியாது. பொங்கச்சோறு எடுத்து சாப்பிட்டு, நான் வச்ச பொங்கச்சோறு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்பத்தாங்க படையல் போட்டு தான் எடுத்துக்குவோம். எதுக்கு வேஸ்ட் பண்ண? அப்பத்தான் வந்து சாப்பிட போகிறாங்க. சரி, அப்பா வர்ற வரைக்கும், சாமி கும்பிடுற வரைக்கும் அந்த படையல் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதையே சாப்பிடுவோம். அதை வந்து அப்பா சாப்பிட்டுக்கிட்ட, அப்பாவோட அம்மா தானே, அவங்களுக்கு பாசம் இருக்கும்ல. அவங்கள்ட்ட படையல அவங்கள்ட்ட சாப்பிடணும்னு. நான் இப்போ பேசுகிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மாட்டு சாப்பாடு நான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், நம்மளுக்கு பொங்கச்சோறு தான் முக்கியம். இந்த கிறிஸ்மஸ் முந்திரியை தேடி எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு பழக்கமே. ஏங்க, கிறிஸ்மஸ் வந்துருக்கு. அந்த பைத்தியமானி அப்படின்னு நினச்சிடாதீங்க. யார் யாருக்கு பொங்கச்சோறு எடுத்து வைக்கும்போது கிறிஸ்மஸ் முந்திரியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். பொங்கச்சோறு சாப்பிட்றோமோ இல்லையோ, பொங்கச்சோறில் உள்ள கிறிஸ்மஸை விட எனக்கு முந்திரி தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வச்சுருக்கேன். யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள். எப்போ பார்சல் அனுப்ப முடியாது, இன்னொரு நாள் அனுப்பிடுவோம். தேங்காய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த கோயிலில் உடைக்கிற தேங்காய் இருக்குல்ல, வேற ஒருத்தவங்க நம்ம உடைச்சதை நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் வேற ஒருத்தவங்க உடைச்சதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம்ல. அந்த மாதிரி எந்த கோயிலில் தேங்காய் உடைச்சாலும் வைக்கவே பட மாட்டேன். போய் தேங்காய் எடுத்து பிரித்து அதை சாப்பிட்றது. அதுவும் அந்த கூட்டோடு இருக்கு பாருங்க, கூடு உடஞ்சி தனியாக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். அந்த கூட்டோடு இருக்கிறத சுரண்டி சாப்பிட்றதுலவே ஒரு தனி சுகமே. அது மாதிரி நாங்கள் காலேஜ் படிக்கலாம், எங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு கணக்கில் தான் காலேஜ் வைப்பாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டு, அப்புறம் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நாங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட்னால மார்னிங் ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதா, சும்மா தானே இருப்போம். நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஸ்கூட்டிலே சுற்றுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, எந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்கன்னு பார்ப்போம். கரண்ட் வந்துருச்சு. எந்த கோயிலில் அன்னதானம் போடுவாங்கன்னு பார்ப்போம். அந்த கோயிலில் போய் உட்காந்துருவோம். எந்த ஊர், யார், என்ன எதுவும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் அந்த கோயிலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் சவுண்ட் அதிகமாக கேட்காது.
இருங்க ஃபேன் அமர்த்திட்டு வந்துடுறேன். இப்படி கொஞ்ச நேரம் பேசினா தான் பேச முடியுது, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேலை நம்மளுக்கு வந்து ஓயாத வேலையாக இருக்குது. ஆனால் என்னதான் வேலை பார்க்குறேன்னு எனக்கே தெரியல. முக்கால்வாசி சமையல் அப்பாவே சமைச்சு முடிச்சிடுறாங்க. தம்பியை பார்த்துக்கிறது தான் எனக்கு முழு நேர வேலையே. குழந்தைகளை பெற்ற மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி குழந்தையை பெற்ற அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது கஷ்டம். வெளியில் போகிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, லூஸ் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் நம்ம ஃபேமிலிஸ் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு. தான் கிறிஸ்மஸ் யாரெல்லாம் தேங்காய் பொறுக்கி சாப்பிட்ருக்கீங்க? வெக்கப்படாமல் சொல்லுங்கள். வயிறு வலிக்கும் போது எனக்கு உங்களை விட்டு சாப்பிட்றல்ல, அதனால் வயிறு வலிக்கும். யாரும் கண்ணுலாம் வச்சிடாதீங்க, சரியா? உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கோயிலில் வைக்கிற பொங்கச்சல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு. போய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக போகுது. நான் எதுவும் பண்ணலை. ஒருவேளை கோயிலில் வைக்கிற பொங்கச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் கரண்ட்டுக்கே பொறுக்கலையோ? எனக்கு நல்லா தான்ப்பா இருக்கு. நம்ம பண்ணுறதே நம்மளே பெருமை பேசக்கூடாதுல்ல. இந்த ஒரு கிறிஸ்மஸ் பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் அக்கா என்னை பொழப்புன்னு சொல்லுவான். ஏன்னா எங்கள் ஸ்கூல் காலேஜில் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் எங்கள் அக்கா கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன் இவங்க டைமும். அது மாதிரி இப்போ உங்ககிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி, மீட் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். பாய். எப்படி இருக்கு? சத்தமாக வச்சுருங்க. நல்லா இருக்கு, சூப்பராக. ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு விட்டு முடிச்சாச்சு. அதோட நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் தான் வேலையே ஆரம்பிச்சிச்சு. கிடந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிப்போச்சு. அதோட ரெஸ்ட்டே இல்லை. தம்பி எந்திரிச்சிட்டானா அப்புறம் நான் சமைக்க போகையில் மணியை பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் சாப்பாடே வச்சேன். குழம்பு இருந்ததுனால சாப்பாடு மட்டும் வச்சுட்டு பீட்ரூட் பொரிச்சிட்டேன். அப்புறம் என்ன, தம்பி எந்திரிச்சதுலேருந்து நைனே அழுதுட்டு இருந்தானா, அதனால் பால் பாக்கெட் எடுத்து பால் தான் ஆற்றினேன். அவன் பால் பாக்கெட் எடுத்து போடுற வரைக்கும் கம்முன்னு இருப்பேன். அதை ஆற்றி அந்த பாட்டிலில் ஊற்றுறதுக்குள்ளே நைன்னு கத்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நம்ம ஊரில் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மரே வைக்கிறாங்க. அதனால் சுற்றி உள்ள பனை மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அப்பா அங்கே போயிட்டு குருத்தோலை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த குருத்தோலைலாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்போ தான் சாப்பிட்றோம். இந்த குருத்தோலை, பனங்கிழங்கு, நொங்கு, பனங்காய் இதெல்லாம் சாப்பிட்டே பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. வேறு என்ன பண்ணுறது, நம்மளும் வர வர மாறிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான், அன்றைக்கி டேயே செம்மையாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.